சிபிஎஸ்சி தன் கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகர் போர்டுன்னு ஒன்று எல்லா ஸ்கூலும் மெயின்டைன் பண்ணணும். நோட்டீஸ் போர்டு மாதிரி சுகர் போர்டுன்னு ஒன்று மெயின்டைன் பண்ணணும்னு கடந்த மே மாதம் 14ஆம் தேதி ஒரு சர்க்குலர் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குழந்தையினுடைய சர்க்கரை எடுத்துக்கொள்ளக்கூடிய தன்மை தான் அவங்களுக்கான இந்த ஒபிசிட்டி, அப்புறமேட்டு அது மென்டல் ஹெல்த்தில் போய் சில பிரச்சனைகளை உருவாக்குது, டென்டல் ப்ராப்ளத்தை உருவாக்குது, டயபெட்டிக்ஸ் உருவாக்குது, இப்படி நிறைய விஷயங்களை உருவாக்குது. அதனால் அவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய சர்க்கரையின் அளவை நம்ம மானிட்டர் பண்ணியே ஆகணும். ஒரு 8 வயசுலேருந்து ஒரு 13 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க 13% தான் சர்க்கரை எடுத்துக்கணும். ஆனால் 5% கம்மியாக தான் எடுத்துக்கணும். இப்போ 13% எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி 13 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோம்னா 18% என்னமோ எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் சிபிஎஸ்சி போட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு அவேர்னஸாக இப்போ இந்த சமூகத்துக்கு கல்வித்துறை கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. கூடிய விரைவில் அப்போ அது நம்மளுடைய மாநில அரசும் அதை எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அதை எடுத்துக்கணுன்றதான் என்னுடைய ஒரு ஆசை. அதை கொண்டு வந்துடணுன்றது என்னுடைய ஆசை. அதை செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்கள் தீர்வுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல உணவு பழக்கங்களை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். நல்ல உணவு பழக்கங்களை சொல்லிக் கொடுக்கணுங்கும் போது அதை நாம் கடைபிடிக்கணும். நான் கடைபிடிக்காம நீ மட்டும் அதை செய்யின்னு சொல்கிறது நியாயம் இல்லை. அப்போ நான் கடைபிடிக்கணும். நான் கடைபிடிப்பதை என்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். பள்ளியில் ஒரு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் வெளியில் அந்த ஆசிரியரே புகைப்பிடிச்சார்னு வைங்களேன், அதை பார்க்கக்கூடிய மாணவனுக்கு எப்படி நல்ல பழக்கம் வரும்? அப்போ நல்ல பழக்கங்களை சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர் தாங்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ளணும். இது மாதிரி இது நீங்கள் முதலே சொல்லணும், இது சமூகம் சார்ந்த விஷயம். எல்லாரும் தங்களுடைய பங்களிப்பை அங்கே இதில் கொடுத்தாக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, தேவை இருக்குது.